இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்த நிலையில் தான் 4வது டெஸ்ட் போட்டியில் திருப்புமுனையை ஏற்படுத்தியது அஸ்வின் தான் என்று முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஸ்டீவ் ஹார்மிசன் அவர்கள் கூறியிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மைதானத்தில் நடைபெற்ற 4வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 353 ரன்கள் குவித்தது. அப்போது அஸ்வின் 1 விக்கெட் மட்டுமே வீழ்த்தியிருந்தார். அடுத்த முதல் இன்னிங்ஸ் 307 ரன்கள் எடுத்தது இந்திய அணி. துருவ் ஜுரல் அபாரமாக செயல்பட்டு 7 விக்கெட்டுகள் வீழ்ந்த நிலையில் அணியை மீட்டு 90 ரன்களை குவித்தார். அவருக்கு குல்தீப் யாதவ் சிறப்பாக ஒத்துழைப்பு அளித்து இருந்தார். அதன் பின் 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியை விரைவாக ஆட்டமாக செய்ய வேண்டும் என்ற நிலையில் அஸ்வின் 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 145 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து அணி. அதனை அடுத்து 192 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை 5 விக்கெட்டுகள் இழந்து எட்டியது இந்திய அணி. இந்த வெற்றியில் அஸ்வினுக்கு அதிக பங்கு இருப்பதாகவும் அவரே போட்டியில் திருப்புமுனையை ஏற்படுத்தினார் எனவும் முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஸ்டீவ் ஹார்மிசன் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே போல துருவ் ஜுரல் மற்றும் குல்தீப் யாதவ் நீண்ட நேரம் நின்று பேட்டிங் செய்ததையும் பாராட்டினார். இது பற்றி அவர் பேசுகையில், குல்தீப் மற்றும் ஜுரல் இடையே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைந்தது. ஒரு கேப்டனாக யாராவது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் அஸ்வினிடம் பந்தை எறிந்தீர்கள். நீங்கள் ஏதாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அவர் அதை செய்தார் என்றும் அவர் 5 விக்கெட்டுகளை பெற்றார். அவர் டக்கட் மற்றும் போப் மற்றும் குறுகிய நேரத்தில் ஜோரூட் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனால் தான் இங்கிலாந்து அணிக்கு அழுத்தம் ஏற்பட்டது. அந்த நிலையில் தான் போட்டி மாறியது என்று நான் நினைக்கிறேன் என்று ஸ்டீவ் ஹார்மிசன் அவர்கள் கூறியிருந்தார்.